ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாவோ இல்ல இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாவோ இருந்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ட்ரிபிள் ஏ ஈசிஆர் சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்கமிங் இயர்ல ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்க்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு கவர்மெண்ட் வேலை தான் ஒரு இலக்கா இருந்தாலுமே டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸை பற்றின சரியான கைடன்ஸ் இல்லாததுனால நிறைய பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை நோக்கி போயிடுறாங்க. பட் நீங்கள், நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியராக தான் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஏஐ எக்ஸாமுக்கு தாராளமாக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 25/2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறத அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நாங்கள் லான்ச் பண்ண போகிற இந்த கோர்ஸ்க்கு 100% செலெக்ஷன் கேரண்டி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து கொடுக்க போகிறோம். இந்த கோர்ஸ் உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிஎன்இபி ஏஐ எக்ஸாம்ஸை கிராக் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே புது வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே ரெசல்யூஷன் எடுக்கிற ஆசையும் ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். இஃப் யூஆர் ஆஸ்பரண்ட், கண்டிப்பாக 2026 நாம ஜாப் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் தான் உங்களோடதா இருக்கும். ஸோ நீங்கள் ஏஐ எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, இல்லை வேற ஒரு ப்ரொஃபஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை காலேஜ் முடிச்ச ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே டீச் பண்ற மாதிரி ஒரு 8 months மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை நாங்க லான்ச் பண்ண போறோம். தட் இஸ் ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு 2026 கண்டிப்பா ஏஐ எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்பல இருந்து நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2026 ஏஐ ஜாப் உங்க கையில கண்டிப்பா இருக்கும். ஸோ யூ குட் மேக் அ நியூ அவதார் ஆஃப் யூ. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சை நாங்க லான்ச் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆக போகுது, டெக்னிக்கல் கவரேஜ் எப்படி இருக்க போகுது, நான் டெக்னிக்கல் கவரேஜ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் இருக்கு, எவ்வளோ மெட்டீரியல்ஸ், அதாவது ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அதை பற்றியும் டைம் ஃப்ரேம் பற்றி, அண்ட் இதில் ஸ்பாக்ஸ் ரிப்போர்ட் கார்டுன்னு நாங்கள் ஒரு புது ஐட்டமை இன்க்ளூடும் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 25,000 கேஷ் ரிவார்ட் ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அண்ட் இந்த கோர்ஸ்ல மற்ற அகாடமிக்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு, நம்ம அகாடமிக்ஸ்ல எவ்வளோ ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், கோர்ஸ்க்கான பிரைசிங் பத்தியும், நம்ம அகாடமியோட ரிவ்யூன்னு எல்லாத்த பத்தியுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச்ல என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னு ரெண்டுமே கவர் ஆயிடுங்க. நிறைய அகாடமிஸ்ல டெக்னிக்கலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பட் நான் டெக்னிக்கலை டீல்ல விட்டுடுவாங்க. பட் நாம அப்படி கிடையாது. ட்ரிபிள் ஏ ஈசி அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கான கம்ப்ளீட் சிலபஸையும் லைவ் கிளாஸ்ல கவர் பண்றோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான கிளாஸஸ் நாம ப்ரொவைட் பண்றோம். நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் அண்ட் ஈவன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கூட நாங்க இந்த நான் டெக்னிக்கல் ரெக்கார்டட் வீடியோஸ்ல கவர் பண்றோம். டெக்னிக்கலுக்கு கம்ப்ளீட்டா லைவ் கிளாஸஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுல ரெண்டு பார்ட்டா நாங்க பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து சிலபஸ் கவரேஜ் அண்ட் இன்னொன்று வந்து மார்க் இம்ப்ரூவிங் செஷன். இந்த சிலபஸ் கவரேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டீச் பண்ணிடுவோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் உங்களால ஃபர்தரா கொஸ்டின் சால்விங் செஷனுக்குள்ளேயே என்ட்ராக முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஸ்டின் சால்விங் செஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க டெய்லி டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு லைவ் டிஸ்கஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன
டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க லைவ்லயே அதை டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க் இம்ப்ரூவிங் செஷன் 4 இது வச்சிருக்கோம். இதுல ஸ்பார்க்ஸ் குவிக் ரிவிஷன், அதாவது அந்த யூனிட்டை ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா குவிக்கா நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர் அப்படிங்கறத ஈஸியா கலெக்ட் பண்ற மாதிரி இந்த ஸ்பார்க்ஸ் குவிக் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்பார்க்ஸ் ஃபிளாஷ்பேக், இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அந்த யூனிட்ல இருக்கிறது கவர் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இயர்ல நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜை ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்பார்க்ஸ் டைம் பாம், அதாவது 1 minute அப்படிங்கிற டைமை கொடுத்துட்டு அதுக்குள்ள நாங்க கொடுக்குற கொஸ்டினை நீங்க சால்வ் பண்றீங்களா அப்படின்னு உங்களை ட்ரெயின் பண்ண போறோம். இது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபைனலா ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இது எதுக்கு அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம பண்ண எல்லா செஷன்ல இருந்தும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல என்ன வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறத லைவாவே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆர். தட் இஸ் அந்த யூனிட்ல இருந்து வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஒரு டெஸ்ட் மாதிரி குறிப்பிட்ட டைம்ல கொடுக்க போறோம். இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத வச்சு நீங்க அந்த சப்ஜெக்டை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க அந்த இதுல மார்க் கம்மியா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை உங்களால எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது தான் இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ வீடியோஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கவர் ஆகிடும், மேக்ஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான தமிழ் சிலபஸ் கூட கவர் ஆகிடும். இதுக்கு தனியாக டெஸ்ட் சீரீஸும் இருக்குது, அதுக்கான ரெக்கார்டட் டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நான் டெக்னிக்கலை பற்றி நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். பிகாஸ் we are giving the same importance to both technical and non-technical. டெக்னிக்கலுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டுமே 75 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இன்னைக்கு நாங்கள் ஒரு டாபிக் உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாளே அதுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 75 இருக்கு. யூனிட் வைஸ் எஃப்ஐஆர் 10 கொடுத்துருக்குறோம். யூனிட் வைஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் 10 நம்பர்ஸ் கொடுத்துரும். ஸோ வாட் இஸ் யூனிட் வைஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். அதாவது இப்போலாம் டைரக்டா கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து அசஸ் அண்ட் ரீசன் மாதிரியான கொஸ்டின் டைப்புக்கு நிறையவே மாத்திட்டாங்க. இதுக்கு ஏத்த மாதிரியா நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கிறது தான் இந்த யூனிட் வைஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம் லெவல், இதுலயுமே 10 நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ வாட் இஸ் யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம் லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற டஃப்னஸை விட இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல, அதாவது அடுத்த வருஷமா இருக்கட்டும் இல்ல அதுக்கடுத்த வருஷமா இருக்கட்டும், டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போறாங்க. ஸோ அந்த டஃப்னஸை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்தே இந்த லெஜெண்டரி எக்ஸாம் லெவலை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டஃப்னஸ்னால எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் எழுதும் போது இதை தான் நம்ம இன்ஸ்டியூட்லேயே போட்டு பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஈஸினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் இந்த யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம் லெவல். இது போக ஃபுல் லென்த் டெஸ்ட்னு 5 டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் டெக்னிக்கலுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நான் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் 60 இருக்கு, ஃபுல் லென்த் டெஸ்ட் ஃபார் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 3 இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக தனியாக ஃபுல் லென்த்தாக 3 எக்ஸாம்ஸ் கொடுக்குறோம். ஸோ நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மட்டுமே டோட்டலாக 66 எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்துடும். டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டையுமே சேர்த்து டோட்டலா 176 டெஸ்ட் சீரிஸ் நாங்க உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போறோங்க. யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா டெஸ்ட்டையுமே நீங்க ப்ராப்பரா எழுதி அதுல இருக்கிற தப்பெல்லாம் சரி பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போட்டு பார்த்துட்டு நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்த மார்க்கை விட அதிக மார்க் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்காக தான் நாங்க இவ்ளோ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாவே நாங்க உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போறோம். கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் கவரேஜ்க்காக மட்டும் 150 ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். அண்ட் மார்க் இம்ப்ரூவிங் செஷனுக்காக தனியா 40 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ். இது போக டெஸ்ட்டுக்காக மட்டுமாவே டெஸ்ட் பிடிஎஃப் 166 மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா 356 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வேற எந்த இன்ஸ்டியூட்னாலையுமே இது உங்களுக்காக பண்ணவே முடியாது.
இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சோட டோட்டல் டைம் ஃப்ரேம் 8 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால டெக்னிக்கலுக்கு இதில் 5 மந்த்ஸ் தனியாக கொடுத்துட்டோம். இது போக நான் டெக்னிக்கலுக்கு ஃப்ரீ வீடியோஸ் தான் கொடுக்குறோம். 3 மந்த்ஸ் அதுக்கு தனியாக வந்துடும். அதில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். டெக்னிக்கல் டைம் ஃப்ரேம்க்கு 5 மந்த்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 5 மந்த்ஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸில் மொத்தமாக 4 செஷன்ஸ் டெய்லி இருக்கும். இந்த 4 செஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 செஷனில் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் அதுலேருந்து ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீச் பண்ணிடுவோம். 3வது செஷனில் டெஸ்ட் சீரிஸ், இதுக்கான கொஷின் உங்களுக்கு முந்தின நாளே கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்த்து இந்த செஷனில் கொடுக்கணும். அதே மாதிரி 4th செஷனில் அந்த செஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் லைவாகவே கிளாரிஃபை பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் டைம் ஃப்ரேம்க்கு 5 மந்த்ஸ் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அதை 2 செஷனாக நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம். ஒன்று சிலபஸ் கவரேஜ் அண்ட் இன்னொன்று வந்து மார்க் இம்ப்ரூவிங் செஷன். ஒரு யூனிட் கவர் பண்ணதுக்கு அப்புறமுமே இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷன் இருக்கும். இதுவுமே மண்டே டு சாட்டர்டேல தான் இருக்கும். இதில் 4 செஷன்ஸ் இருக்குது டோட்டலாக. இந்த ஃபஸ்ட்டு செஷன் என்ன அப்படின்னா, ஸ்பாக்ஸ் குவிக் ரிவிஷன். அந்த யூனிட்டை ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கு அப்புறம் அது தியரட்டிக்கல் பேப்பராக இருந்தால் அதற்கான ஷார்ட் நோட்ஸும், ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்தால் அதற்கான ஃபார்முலா ஷீட்ஸும் இந்த ஸ்பாக்ஸ் குவிக் ரிவிஷன் செஷனில் நீங்கள் எடுத்திருக்கணும். இரண்டாவதா ஸ்பாக்ஸ் ஃபிளாஷ்பேக். அதாவது இதில் நாம முடிச்ச யூனிட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ தட் வர்ற வருஷங்களில் எப்படியெல்லாம் அந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பாக்ஸ் ஃபிளாஷ்பேக். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். 3வது செஷன் ஸ்பாக்ஸ் டைம் பாம். இதில் நாங்கள் ஒரு டைமர் செட் பண்ணிடுவோம். அந்த டைம்குள்ளே நாங்கள் கொடுக்குற கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக ஃபைனலாக ஸ்பாக்ஸ் எஃப்ஐஆர். உங்களோட மார்க்கை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இவ்வளோ நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறமுமே ஒரு ஃபைனல் டெஸ்ட் நாம் வைப்போம் இல்லையா? அதில் உங்களோட மார்க்ஸ் எதில் கம்மியாக இருக்குது, எந்த யூனிட்டில் கம்மியாக இருக்குது, எந்த டாப்பிக்கில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாக்ஸ் எஃப்ஐஆர். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அதை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுக்கடுத்து பண்ணலாம். டெக்னிக்கல் டெஸ்ட் சீரீஸில் சிலபஸ் கவரேஜ் அண்ட் மார்க் இம்ப்ரூவிங் செஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து மொத்த சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் டோட்டலாக நாங்கள் 25 எக்ஸாம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். மண்டே டு சாட்டர்டேல யூனிட் வைஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் மட்டும் 10 இருக்கும். ஸோ தட் கரண்ட் ட்ரெண்டில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் இருக்கும். யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம் லெவல்னா இன்னும் ஃபியூச்சரில் எந்த மாதிரியான டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம்லையும் 10 இருக்குது. இது போக இந்த 20 எக்ஸாம்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் லென்த் எக்ஸாம் மட்டுமே நாங்கள் 5 எக்ஸாம் கொடுக்குறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து டெக்னிக்கலுக்காக மட்டுமே 25 டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெக்னிக்கல் டைம் ஃப்ரேம் டிசம்பர் 26ல ஆரம்பிச்சு மே 19ல முடிஞ்சிருது. மே 20 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு ஆனுவல் பிளானர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னக்கூட்டியே நாம சிலபஸ் கவரேஜ் பண்ணி அதில் இவ்வளோ எக்ஸாம்ஸ் போட்டு பார்த்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் டெக்னிக்கலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட் நான் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் நீங்கள் 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி 3 to 4 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மே 20லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்குள்ளே கண்டிப்பாக உங்களால் இதை கிளியர் பண்ணிட முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் டெக்னிக்கலையும் சைட் பை சைட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெண்டையுமே நீங்கள் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச் 8 months மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஷெடியூலும் எங்ககிட்ட ரெடியாக இருக்குது. கிளாஸ்க்கு மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்குமே ரெடியாக இருக்குது. அண்ட் இது EEE EC அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த கோர்ஸ் லான்ச்சிங்கே வந்திருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்கான கம்ப்ளீட் ஷெடியூல் தான் இது. இதில் ஒரு யூனிட் மட்டும் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்னு இந்த ஒரு யூனிட்டோட டாபிக்ஸ் கவரேஜ் எப்படி இருக்கும், அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கு. இந்த மாதிரி சிலபஸ்ல இருக்கிற 10 யூனிட்டுக்குமே எங்ககிட்ட இது ரெடியா இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் ஷெட்யூல் அண்ட் டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே கிடைக்கும். இதுல ஒரு சின்ன சாம்பிள் தான் அது. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் பிரிக்ஸ்.
ஸ்டோன்ஸ், டைப்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட்னு ஆரம்பிச்சு இதில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மார்க் இம்ப்ரூவிங் செஷனும் தனியாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து எந்த கொஷின்ஸுமே வராது அப்படிங்கிற அளவுக்கு தான் எங்களோட டாபிக்ஸ் கவரேஜ்க்கான ஷெட்யூல் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஒரு டாபிக்ஸுக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதற்கான ஷெட்யூல் தான் இது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சரியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது மட்டும்தான். இதை தவிர்த்து உங்களுக்கு பிளானிங்க்கோ மற்றபடி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. நாங்கள் அன்னன்னைக்கு டீச் பண்ணுற கிளாஸை அடுத்த நாள் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே உடனே கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் AAA அண்ட் EC டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான கிளாஸ் ஷெட்யூல் இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற 10 யூனிட்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி கிளாஸ் ஷெட்யூல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்னு தனியாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஷெட்யூலுமே இதில் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஷெட்யூலை ஸ்டிக் பண்ண வேண்டியது மட்டும்தான். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் இந்த 8 மந்த்ஸில் கண்டிப்பாக சிலபஸை கவர் பண்ணிட முடியும். இந்த ஸ்லைடில் EC அண்ட் EEE டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இதுவுமே அதே மாதிரி தான். டாபிக் வைஸ் டெஸ்ட்டை பற்றின ஷெட்யூல் இதில் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்தந்த டாப்பிக்கை அன்னன்னைக்கு நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா சிலபஸ் கவரேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டையுமே நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக இதில் ஸ்பாக்ஸ் ரிப்போர்ட் கார்டுன்னு ஒரு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் இது கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட். இந்த கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்குள்ள கிளாஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லை ரெக்கார்டட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? நோட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கீங்களா? நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் அன்னைக்கு நடந்த டாபிக்ஸ் வைஸ் டெஸ்ட்டில் என்ன மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 10 யூனிட்டில் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கும், எவ்வளோ கிளாஸஸ் இருக்கும், அந்த ஒரு கிளாஸுக்குமே இந்த ரிப்போர்ட் கார்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ அதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, ஆவரேஜாக இருக்கீங்களா, இல்லை குட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் கார்டு நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் ரிப்போர்ட் கார்டு. ஸோ இப்போ உங்களோட சிலபஸில் ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த 10 யூனிட்கான டாபிக்ஸ் அண்ட் கிளாஸஸ்ல இருந்து ஆவரேஜ் மார்க்கை அந்தந்த யூனிட்க்கு நோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூனிட்ல நீங்கள் எடுத்த எல்லா டெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த பர்சன்டேஜை வச்சு அந்த யூனிட்ல நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, ஆவரேஜாக இருக்கீங்களா, இல்லை குட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஒரு யூனிட்ல வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை நம்ம எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், உங்களை நீங்களே அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூனிட் வைஸ் ரிப்போர்ட் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாக்ஸ் செலெக்ஷன் கேரண்டி கார்டு. ஸோ இந்த கார்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் ரிப்ளிகாவாக வரும். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே கிளாஸில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி ஆவரேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த பர்சன்டேஜில் வச்சு நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, இல்லை ஆவரேஜாக இருக்கீங்களா, குட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா எப்படி நம்ம மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபைனல் எக்ஸாமில் அப்படிங்கிறத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பாக்ஸ் செலெக்ஷன் கேரண்டி கார்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபைனலா இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600+ செஷன்ஸ், அதுவும் லைவ் செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். 165+ டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். 350+ குவாலிட்டியான ஃப்ரீ PDF மெட்டீரியல்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். 20,000+ லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 85+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டும் காத்துட்டு இருக்குங்க. நம்ம கிளாஸஸை வச்சு பெஸ்டா நோட் மேக்கிங் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 25,000 கேஷ் பிரைஸ் ரிவார்டும் நாம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ற அப்கமிங் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட நோட்ஸ் தான் ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவும் இருக்க போகுது. ஸோ இது எவ்வளோ பெருமையான விஷயம் இல்லையா? இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சை நீங்க மற்ற
அகாடமிஸ் கூட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அப்படி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நாம 600 பிளஸ் செஷன்ஸ் கொடுக்குறோம். பட் அதர் அகாடமில இருந்து ஒன்லி 150 செஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. நாம 165 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். மற்ற அகாடமினா ஜஸ்ட் ஒரு 50 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. நாம 350 பிளஸ் PDF மெட்டீரியல்ஸை ஃப்ரீயா கொடுக்குறோம். பட் எந்த அகாடமியுமே இந்த மாதிரி ஃப்ரீ PDF மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதே இல்லை. அண்ட் ரிப்போர்ட் கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி மட்டும்தான். வேற எந்த அகாடமியில இந்த மாதிரி உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட் கார்ட்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி 20,000 ப்ளஸ் லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்க போகுது. இதே மற்ற அகாடமிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5,000 plus question discussions தான். நம்ம அகாடமிக்கு 1,800 plus positive Google review இருக்கு. மற்ற அகாடமிஸ்ல 100 plus reviews தான் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே அதர் அகாடமியில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 45,000ல இருந்து 90,000 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நம்ம அகாடமியில் இந்த கோர்ஸை ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாம் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச் கமிங் டிசம்பர் 26ல இருந்து லான்ச் ஆக போகுது. இவ்வளோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சை நாங்கள் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 75% ஸ்பெஷல் ஆஃபரும் காத்துட்ருக்கு. ஸோ நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். மேம், நான் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்டில் வேறு பேட்சஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி படித்தேன். இப்போவும் ஏஇ எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆஃபர் கொடுக்காம இருப்போமா? உங்களுக்குமே நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சில் ஸ்பெஷல் ஆஃபரோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலேயே வேற எந்த அகாடமிக்குமே இல்லாமல் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிக்கு 1,800 பிளஸ் பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்குங்க. இவ்வளோ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமிலேருந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற கோர்ஸ் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் யாராலையுமே கொடுக்க முடியாது. நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ரிலேட்டடாக நாம் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து கொடுக்குற ஃப்ரீ கிளாஸஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ஹாவ் அ செப்பரேட் கம்யூனிட்டி குரூப் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே? இந்த 8 months மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸான ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்கமிங் இயர்ல ஒரு புது அவதாரா மாறுங்க. ஸ்பாக்ஸ் அகாடமி விஷஸ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஸ்டார்ட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னுமே ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.